அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி சாஃப்டான நல்ல அருமையான உளுந்த வடை தான் பார்க்கலாம். நான் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்து நான் இப்போ தண்ணியில் நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சி நம்ம வடை சுட போகிறோம். நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா திக்காக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு தண்ணியாக்கிறாதீங்க. நம்ம கெட்டியாகவும் இருக்கணும், நல்லா நைஸாகவும் மெசஞ்சிருக்கணும். இப்போ நான் வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் பொடுசாக கட் பண்ணுறதுக்கு என்னென்ன போடணுமோ அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். பொடுசாக கட் பண்ண வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகு, கருவேப்பிலை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய், ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டு அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நான் வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி விட்டுருக்கேன். கையில் தண்ணி நனைச்சி நம்ம இந்த மாதிரி உருட்டி போட்டோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும் கையில். இப்போ எண்ணெய் சூடானுச்சு, மிதமான சூடானதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வடைகளாக நம்ம தட்டி போட்டோம் அப்படின்னா இது செய்கிறது சிம்பிள், ரொம்ப ஈஸி. பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக மெதுவடை செய்யலாம். செய்யக்கூடிய அந்த பக்குவமும் கரெக்டான மெஷர்மெண்ட்டும் தெரிஞ்சோம் அப்படின்னா யார் வேணாலும் செய்யலாம். ஈஸியான ரெசிபியும் கூட. எங்கள் வீட்டில் கடையில் செய்கிறத விட வீட்டில் செய்கிற வடை 10 வடைனாலும் எங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நாங்கள் வீட்டில் தான் அதிகம் செய்வோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுங்க. இப்போ பாருங்கள், வடையை நல்லா பிச்சு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.